سمع الله لمن حمده. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஹஜ் பெருநாள் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காகவும், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தகைய தியாகங்களை புரிந்தார்களோ அது போன்ற தியாகத்திற்கு ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் வல்ல இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெருநாளாக இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய உற்ற தோழராக ஆக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை நான் உற்ற நண்பனாக ஆக்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அவர்களை சலாயித்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கட்டளையிடுகின்றான், அனித்தபா மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இந்த இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இன்னும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கொள்கை உறுதியை பற்றியும் அவர்களுடைய தியாகங்களை பற்றியும் தன்னுடைய திருமறையில பல இடங்களில் தெளிவுபடுத்துகின்றான். எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கொள்கையில் உறுதியாளர்களாக இருந்தார்கள் என்றால், இன்ன இப்ராஹிமக்கான உம்மத்தன், இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும் பொழுது, அவர்கள் தங்களுடைய இறைவன் வைத்த அனைத்து கட்டளைகளிலும் அவர் வெற்றி பெற்றார், அதை அனைத்தையும் பரிபூரணப்படுத்தினார் என்று அல்லாஹ் சலாயித்து சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் அவர்களை பற்றி இன்னும் சலாயிக்கின்றான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அந்த இப்ராஹிமுக்கு நாம் எந்த ஒரு கட்டளையை போட்டாலும் அவருடைய மறு வார்த்தை என்னவாக இருந்தது? கட்டுப்படு என்று சொன்னால் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தின் ரப்பாகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன் என்பதை தவிர அவருடைய பேச்சு வேறு பேச்சாக இல்லை என்று அல்லாஹ் அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கொள்கை உறுதி, அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக செய்த அர்ப்பணிப்பு, இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் செய்த அறிவுபூர்வமான பிரச்சாரம், அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய குடும்பத்தினர் செய்த தியாகம், அவர்களுடைய குழந்தை செய்த தியாகம் என்று அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளமாக இருக்கின்றது. அந்த படிப்பினைகளை எல்லாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவும், அந்த படிப்பினையின் அடிப்படையில நாமும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பெருநாளை நமக்கு கடமையாக ஆக்கி இருக்கின்றான். இந்த பெருநாள்ல நாம் இந்த காலகட்டத்தில் உணர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர்கள் செய்த அந்த பிரச்சாரம் என்பது ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்கக்கூடாது, அவனுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, அவனைப் போல எதுவும் இல்லை, அனைத்து பொருள்கள் மீதும் அவன்தான் சக்தி பெற்றவன், அவனுக்கு நிகராக ஒன்றும் இல்லை ஒருவனும் இல்லை என்ற இந்த ஏக இறை கோட்பாட்டை முஸ்லிம் சமுதாயம் சரியான முறையில கடைபிடித்து நடக்க வேண்டும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவிற்கு இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில தெல்ல தெளிவாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் எடுத்து வைத்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். மூட நம்பிக்கைக்கு எதிராக அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய பிரச்சாரத்தை அமைத்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய 6வது அத்தியாயத்தில் விவரிக்கின்றான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஒரு படிப்பினை இருக்கின்றதே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த பிரச்சாரம் எப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவ பிரச்சாரம், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை விளக்குகின்றார்கள். எப்படி விளக்குறாங்க? கல்லு மண்ணு கண்டது எதையும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்திடத்துல போய் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார்கள். எப்படிப்பட்ட நாடகம்? அதாவது முதல்ல என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய கடவுள் அப்படின்னாங்களாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காலத்தில் இணை கற்பித்தது கிடையாது. பல பேர் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், உண்மையிலேயே நட்சத்திரத்தை பிடிச்சுக்கிட்டு கடவுள் அவங்க நம்பிட்டாங்க என்று தப்பாக விளங்குகின்றார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்கள் ஒரு காலத்திலையும் இணை கற்பிக்கவில்லை என்று அல்லாஹ் அவர்களை பற்றி தெளிவுபடுத்துகின்றான். இணை வைப்பினுடைய சாயல் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது விழுந்தது கிடையாது. இப்ராஹிம் ஒரு காலத்திலையும் இணை கற்பிப்பவராக இருக்கவில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய நிலையில அவங்க எப்படி நட்சத்திரத்தை வணங்கி இருப்பாங்க? இன்னும் பகுத்தறிவு பாடம் நடத்திய அந்த பகுத்தறிவாளர், பகுத்தறிவினுடைய தந்தை, அவர் நட்சத்திரத்தை வணங்கி இருப்பார்களா? கிடையாது. நட்சத்திரத்தை கடவுள்னு சொல்றாங்க. எதுக்கு? புரிய வைப்பதற்காக. கண்டதையும் கடவுள்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க, இவர்களுக்கு எப்படி படைச்ச இறைவனுடைய வல்லமையை நிலைநாட்ட வேண்டும், புரிய வைப்பது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நட்சத்திரத்தை பார்த்து, ஹாதா ரப்பி, இது என்னுடைய இறைவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில இரவு நேரத்தில் நட்சத்திரம் இருக்கும், பகல் நேரத்தில் இருக்குமா? பகல் நேரத்தில் இருக்காது, மறைந்து விட்டது. ஃபலம்மா அஃபல, அது மறைந்தவுடன் அப்ப மக்கள் மத்தியில டிக்ளேர் பண்றாங்க, லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியதை நான் நேசிக்க மாட்டேன். நேத்து நைட் இருந்துச்சு, இன்னைக்கு பகல்ல காணா போச்சு, இது எப்படி கடவுளாக இருக்கும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்குகின்றார்கள். அடுத்து பார்க்கிறாங்க, சந்திரனை பார்க்கின்றார்கள். ஹாதா ரப்பி, இது என்னுடைய கடவுள் அப்படின்னாங்களாம். சந்திரனை பார்த்து இது என்னுடைய கடவுள் அப்படின்னோடனே மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, பரவாயில்ல இது கடவுள்ன்றாரு, ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு அவர்கள் விளங்குகின்றார்கள். அதுக்கடுத்து பாக்குறாங்க, இரவுல சந்திரன் இருக்கும், பகல்ல இருக்குமா? பகல்ல அது மறைஞ்சு போச்சு. அப்ப சொல்கின்றார்கள், என்னுடைய இறைவன் என்னை நேர்வழி காட்டாவிட்டால், நேர்வழியின் பக்கம் என்னை செலுத்தாவிட்டால் நான் வழிகட்டின் பக்கம் போய்விடுவேன், என்னுடைய இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று சந்திரனும் கடவுள் இல்லை என்றதை டிக்ளேர் பண்றாங்க. அடுத்து என்ன நிலைமை? சூரியனை பார்க்கின்றார்கள். சூரியன் உதிப்பதை பார்த்துவிட்டு, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இது என்னுடைய கடவுள், இது இதுக்கு முன்னாடி இருந்த நட்சத்திரத்தை விடையும் சந்திரனை விடவும் ரொம்ப பெருசா இருக்கா இல்லையா? அப்ப இதுதான் என்னுடைய கடவுள் அப்படின்னாங்களாம். உடனே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கான், பரவாயில்லையே இப்ப சந்திரன் அப்படியே டெவலப் பண்ணி அந்த இறைவனுடைய அளவு இப்ப கொஞ்சம் பெருசா இருக்கின்றதே என்ற அடிப்படையில எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. சூரியன் பகல்ல இருக்கும், இரவுல இருக்குமா? சூரியன் மறைந்த உடனே சொன்னாங்க, யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, நீங்கள் இணை கற்பிப்பதை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல்லாஹு ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். இந்த நட்சத்திரம் கடவுள் கிடையாது, இந்த சந்திரன் கடவுள் கிடையாது, இந்த சூரியன் கடவுள் கிடையாது. மாறாக இது அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வானங்கள் மற்றும் பூமியினுடைய படைப்பை படைத்து அதை அனைத்தையும் தயாரித்திருக்கிறானே, படைத்திருக்கின்றானே, அந்த ஏக இறைவனின் பக்கம் உண்மை வழியில் நின்று என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன். நான் ஒரு காலத்திலே அவனுக்கு நான் இணை கற்பிக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் படைத்த இறைவன் தான் உண்மையான கடவுள் என்ற அந்த ஏக இறை கொள்கையை அங்கே பிரகடனப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். எப்படி புரிய வைக்கின்றார்கள் பாத்தீங்களா? படைச்ச இறைவன் என்பவன் ஒருத்தன் தான், அவன் தான் நம்ம அனைத்தையும் படைத்தவன், நம்ம அனைவரையும் படைத்தவன். அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்கக்கூடாது. கண்டதெல்லாம் கடவுள் கிடையாது, கல்லு மண்ணு கடவுள் கிடையாது என்பதை இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி புரிய வைக்கின்றார்கள். பாருங்க, நட்சத்திரத்தை கடவுள்னாங்க, சும்மா இருந்தாங்க. சந்திரனை கடவுள்னாங்க, சும்மா இருந்தாங்க. சூரியனை கடவுள்னாங்க, சும்மா இருந்தான். படைச்ச இறைவன் தான் கடவுள், இது எல்லாத்தையும் படைச்ச கடவுள் தான், அந்த ஏக இறைவன் தான், அல்லாஹ் தான் கடவுள் என்று சொன்னதுதான் தாமதம். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள். இதுதான் யதார்த்தம். அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இந்த ஏக இறை கொள்கையை எப்பொழுதெல்லாம் நாம் பிரகடனப்படுத்துகின்றோமோ அப்ப எல்லாம் என்ன நடக்கும் என்றால் இப்படித்தான் நடக்கும். கண்டது கலியதையும் கடவுளாக நாம் சொல்லும் பொழுது ஒருத்தவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். சமாதியை போய் முட்டி கொண்டிருந்தால் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சமாதியை வணங்கி கொண்டு அந்த தர்காக்களை கட்டி எழுது கொண்டு சந்தன கூட இழுத்து கொண்டு கொடிமரத்தை வணங்கி கொண்டு ஒருவன் திரிவானையானால் அவன் பிரச்சனை கிடையாது. ஏன்டா சமாதிக்கு போற, ஏன் கண்டதையும் கடவுளாக்கிட்டு இருக்கிற,
ஏன் இந்த மாதிரி வந்துகிட்டு கொடிமரத்தை வணங்கிட்டு இருக்க, இந்த கொடிமரத்துக்கு சக்தி இருக்கா என்று கேட்டு பாருங்க. எப்படி அந்த சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திரும்பியதோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த இணை கற்பிப்பாளர்கள் ஏக இறை கொள்கையாளர்களுக்கு எதிராக திரும்பக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் மூட நம்பிக்கைக்கு எதிரான பிரச்சாரம். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஒரு பக்கம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் ஒரு பக்கம் என்றால், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல பிற மத மக்கள் அவர்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். இப்ப இந்த விநாயகரை கடவுளாக ஆக்கி அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த திருவிழா என்பது இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் போயிருக்கு. அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இதோடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த ஏக இறை கொள்கையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கும், இன்னும் தெளிவாக விளங்கும். நாம் எப்படிப்பட்ட ஒரு சரியான கொள்கையில நாம் இருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மார்க்கத்துல அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பகுத்தறிவு மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நட்சத்திரத்தை கடவுள்னாங்க, ஒன்னும் பிரச்சனை பண்ணல. படைச்ச இறைவனை கடவுள் என்று சொல்லும் பொழுது அடித்தான், பிரச்சனை பண்ணா. நட்சத்திரம் மறையக்கூடியதாக இருக்கு, மறையக்கூடியது எப்படி கடவுளாக இருக்கும் என்பதுதான் கேள்வி. ஆனால் இங்கே என்ன நிலைமை, இவர்களே ஒரு கடவுளை உருவாக்குகின்றார்கள், களிமண்ணில் அந்த கடவுளை உருவாக்குகின்றார்கள். அந்த களிமண்ணில் உருவாக்கப்பட்ட கடவுளே அவர் பல்வேறு விதமான அந்த ரசாயன கலவையால் அவர் தயாரிக்கப்படுகின்றார். கடவுளையே இவர்கள் தான் தயாரிக்கின்றார்கள். கடவுளே விற்கப்படுகின்றார். 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கடவுள் விற்பனை செய்யப்படுகின்றார். விற்பனை செய்யப்பட்ட கடவுளை வாங்கிட்டு போய் அவர்களே ஒரு வாரம் வைத்து வணங்கிவிட்டு அதை தூக்கிட்டு போய் நீர்நிலைகள்லையும் குளங்குட்டைகள்லையும் கடல்லையும் போட்டு ஏறி மிதின்னு மிதிச்சு அடிச்சு கரைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் பகுத்தறிவா? சிந்திக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவு பூர்வமான இந்த பெருநாள்ல எப்படிப்பட்ட பகுத்தறிவு மிளிர்கின்றது. நரபலி என்ற பெயர்ல மனிதர்களை அறுத்து கொண்டிருந்தார்கள். வேணாம், இது கூடாது, மனுஷனை அறுக்கக்கூடிய வேலையை நிற்பாட்டு என்ற அடிப்படையில் அந்த மூட நம்பிக்கைக்கு மரண அடி கொடுக்கக்கூடிய விதத்துல அல்லாஹ் என்ன செய்கின்றான், தன்னுடைய மகனை அறுப்பது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவை உருவாக்கி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கும் தயார் என்ற நிலையில இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு பெரிய பலி பிராணியை அதற்கு பகரமாக ஆக்கி, இந்த பலி பிராணியை நீ பலிகொடு என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு குர்பானியை கடமையாக்கினான். இதுதான் இந்த ஹஜ் பெருநாளுடைய வரலாறு. ஆனால் என்ன நிலைமை, குர்பானி என்று சொல்லி நாம ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் நாம குர்பானி கொடுத்தால் அது இவர்களுக்கு பிடிக்க மாட்டேனுது. குர்பானிக்கு தடை போடுகின்றான். குர்பானிக்காக ஒட்டகம் அறுக்கக்கூடாதுன்றான். ஒட்டகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா போய் செக் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பார்க்கின்றோம். குர்பானி கொடுக்க கூடாது, குர்பானி ஒட்டகத்தை குர்பானி நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் உங்களை குர்பானி கொடுக்க விட மாட்டோம். குர்பானி கொடுக்கக்கூடியவர்களை போலீஸ் போய் புடி அப்படின்றான். போலீஸ் தான் பொறுப்புன்றான். நீதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த நீதிபதி நீதிமன்றத்தில் நீதிபதியாக வேலை செய்யக்கூடியவன், அரசியலமைப்பு சாசன சட்டம் அவனுக்கு தெரியல. ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து கிறுக்கனையும் நீதிபதியாக ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. பகுத்தறிவு பூர்வமாக சிந்திக்குவதாக இருந்தால் உண்மையிலே இவனுடைய மண்டையில மூளை இருக்குமே, ஆனால் இவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும், மற்ற மத விஷயத்துல நான் தலையிட முடியாது என்பது போல இதுவும் முஸ்லிம்களுடைய மத பிரச்சனை, மத வழிபாட்டு உரிமை. ஒவ்வொருவருடைய மத வழிபாட்டு உரிமையையும் அவரவர்கள் பின்பற்றுவதற்கு அனுமதி இருக்கின்றது என்று சொல்லி இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அரசியல் சாசன சட்டம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. ஆனால் என்ன சொல்றான், குர்பானி ஒட்டக குர்பானி கொடுக்காத என்று சொல்லி அநியாயம் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். உண்மையிலேயே இவர்களுக்கு பகுத்தறிவு இருக்குமே, ஆனால் எதை தடை போட்டு இருக்க வேண்டும்? இப்படி போய் களிமண் சிலையை தூக்கிட்டு போய் ஆத்துல கரைத்தார்களே, ரசாயன கலவை சிலைகளை கொண்டு போய் கரைத்தார்களே, இதுக்கு தடை போட்டிருக்கணுமா இல்லையா? உண்மையான அறிவு என்ன சொல்லுது? பெருநாள் என்ற பெயர்ல நாங்கள் யாருக்காவது துன்பம் விளைவித்தோமா? நாங்க பட்டாசை போட்டு கொளுத்தி ஏதாவது இதய நோயாளிகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினோமா? நாங்கள் பட்டாசுகளை வெடிக்க வைத்து ஆஸ்துமா நோயாளிகளை மூச்சிழைக்க வைத்தோமா? நாங்க பட்டாசுகளை கொளுத்தி அணுகுண்டுகளை போட்டு
நாங்கள் இப்படி காற்றை மாசுபடுத்தினோமா, மண்ணை மாசுபடுத்தினோமா, நீர்நிலைகளை மாசுபடுத்தினோமா? நாங்க யாருக்கு என்ன தொந்தரவு இழைத்தோம்? ஒரு அநியாயம் நாங்க பண்ணலையப்பா. எங்க காசு போட்டு நாங்க ஒட்டகம் வாங்கி நாங்க அறுத்து அதை ஏழை மக்கள் உண்பதற்கு உணவாக நாங்கள் கொடுத்தால் அது கொடுமையா? அது அநியாயமா? எப்படி பாத்தீங்களா? எப்படி சிந்திக்கிறான் பாத்தீங்களா? எப்படி நட்சத்திரத்தை கடவுள்னு சொல்லி அதை கடவுள்னு சொல்லும் பொழுது ஆமாஞ்சாமி போட்டானோ, அதுக்கடுத்து படைச்ச இறைவனை கடவுள் என்று சொல்லும் பொழுது எப்படி மூடத்தனமாக அதை எதிர்த்தானோ, அந்த மாதிரி முட்டாள்தனமாக செய்யக்கூடிய வேலைக்கு ஆமாஞ்சாமி போடுறான். பகுத்தறிவு பூர்வமாக செய்யப்படக்கூடிய வேலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு தடை போடுகின்றார்கள் என்றால், அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம் இப்பதான் இங்க நிக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி எடுத்து வைத்தார்கள், அப்படி எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு இப்ப நமக்கு இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை உறுதி இப்பொழுது நம்முடைய செயல்பாட்டில் மிளிர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தகைய தியாகங்களை செய்தார்களோ அந்த தியாகம் இப்பொழுது வெளிப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அர்ப்பணிப்பு செய்தார்களோ அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை இப்ப நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல தான் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நாம் கொண்டாடக்கூடிய இந்த பெருநாள் என்பது பிற மதத்தவர்கள் கொண்டாடுவது போல பிறருக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு வேலை அல்ல. நாங்க போய் பண்டிகை கொண்டாடுகின்றோம் என்ற பெயர்ல ஊர்ல உள்ள பொருள்களை எல்லாத்தையும் வச்சு எரிச்சு ஓசோன் மண்டலத்தில், ஓசோன் படலத்தில் ஓட்டை விழ வைக்கின்றார்களே, அந்த மாதிரியான ஒரு ஓட்டைத்தனமான சட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அப்படி ஒரு ஓட்டையான மார்க்கத்தை நாம் வைத்திருக்கின்றோம்? கிடையாது. உன்னதமான ஒரு மார்க்கம். பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தால் கூட ஏழைகளுக்கு உணவளித்து விட்டு நோன்பு பெருநாள்ல நீங்க வைத்த அந்த நோன்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு தவறுகளுக்கு பரிகாரமாக ஏழைக்கு உணவளித்தால் தான் உன்னுடைய நோன்பை உன்னுடைய இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத மார்க்கம் இது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத மார்க்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே தடை போடுறான் என்றால், நாம இன்ன பிற மத வழிபாடுகள் என்ற பெயர்ல அவர்கள் செய்கின்றார்கள், அது போன்ற வேலைகளை நாம செய்து கொண்டிருக்கின்றோமா? களிமண் சிலையை கொண்டு போய், இந்த ரசாயன சிலையை கொண்டு போய் நீர்நிலைகள்ல கரைக்கின்றீர்களே, இதனால எவ்வளவு கேடு ஏற்படுது? எந்த நீதிபதியா பாத்தீங்க? எந்த நீதிபதி இதை கண்டித்தாய்? எந்த நீதிபதியா அதை கண்டிச்சானா? ஒரு நீதிபதியும் கண்டிக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டினுடைய பிரதமர்னு ஒரு இருக்கான அவன் சொல்றான், களிமண்ல தூய்மையான களிமண்ணை வாங்கிட்டு போய் கரைங்க, ரசாயனம் கலந்தது வேணாம். அந்த மாதிரி களிமண்ல சிலை செஞ்சு கொண்டு போய் ஆத்துல கரைங்க என்பதை மான் கி பாத் என்ற ஒரு நிகழ்ச்சியில இந்த கிறுக்கன் ஒரு கோரிக்கையா வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் கிறுக்குத்தனங்கள் அதிகமாயிருக்க. ஏன்னா இவன் குடிக்கிறதுக்கு மட்டும் மினரல் வாட்டர் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவானா? இத்தனை வருஷமா இவன் குடிச்ச அந்த மினரல் வாட்டரினுடைய அளவு என்ன, அதனுடைய விலை என்ன என்று சொல்லி எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு ஆர்டிஐல போட்டு கேட்கிறாங்க. அது பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கான் இவன் மினரல் வாட்டருக்கு. நீ குடிக்கிறது மினரல் வாட்டர், உனக்கு மினரல் வாட்டர் தேவை. ஊர்ல உலகத்துல உள்ள நாங்கெல்லாம் நீர்நிலைகள்ல நீங்க கரைக்கக்கூடிய ரசாயன சிலையில உள்ள அந்த ரசாயனம் கலந்த தண்ணியை நாங்க குடிக்கணுமா? நாங்க சாவணுமா? எப்படின்னு பாத்தீங்களா? அதுக்கு எவனா தடை போட்டானா? எவனும் தடை போடல. அதையெல்லாம் ஆமாம் சாமி போடுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனா அதை நியாயப்படுத்தவும் செய்யறான். அதை நியாயப்படுத்தி கொண்டு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேற பார்க்கிறோமா இல்லையா? விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் என்ற பேர்ல என்னென்னலாம் அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. போலீஸே அடிக்கிறாங்க, போலீஸ குத்துறான். ஒரு போலீஸ் அவன் போட்ட ஆட்டத்தை தடுப்பதற்கு ஒழுங்கா அமைதியா போடா என்று சொன்னால் விநாயகரை கரைக்கிறதுக்கு பதில அந்த போலீஸ உள்ள வச்சு அமைக்கி கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கிறான். இப்படிப்பட்ட அநியாயங்களை நாங்கள் எங்களுடைய பெருநாள் என்ற பேர்ல செஞ்சோமா? நாங்கள் பெருநாள் என்ற பேர்ல அமைதியாக தொழுது விட்டு நாங்கள் எங்களுடைய காசு போட்டு ஆடு மாடு ஒட்டகங்களை வாங்கி நாங்க அறுத்து விட்டு அந்த தோலை ஏழைகளுக்கு கொடுத்து பங்கிட்டு அதனுடைய அந்த பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து அந்த கரிய ஏழை எளிய மக்களுக்கு உணவாக நாங்கள் வழங்குவது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப நாங்கள் இந்த மாதிரி அராஜகம் பண்ணணுமா? பெருநாள் என்ற பேர்ல நாங்கள் இப்படி ஆட்டம் போட்டாலும் எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பீர்களா? அப்படின்னா சொல்லுங்க. அப்படி இருந்தால் நீங்க அப்படி வச்சா கூட நாங்க செய்ய மாட்டோம். ஏன்? இஸ்லாம் என்றாலே அத்தீனுன் நசிஹா. இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுதல், அடுத்தவர்களுடைய நலம் நாடக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாங்க பகுத்தறிவு பூர்வமான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்வோம்.
பகுத்தறிவுக்கு முரணான எந்த ஒரு மூட நம்பிக்கையும் நாங்கள் நடவடிக்கை ஆக்கிக் கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதை இந்த நீதிபதிகளுக்கு நாம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில வந்தவர்கள் நாங்க. ஒட்டகத்தை நீ குர்பானி கொடுக்க கூடாது என்று சொன்ன உடனே நாங்க ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு ஆமா அந்த அம்புட்டு ஒட்டகத்தையும் பறிமுதல் பண்ணிட்டு போ என்று சொல்லிவிடுவோம் நினைக்கிறியா? கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில வந்த நாங்கள் பெத்த புள்ளைய அறுக்க சொல்லி சொன்னதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயார் என்றார்களே. பெத்த புள்ளைய அறுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னால் கூட பெத்த மகனையே அறுக்க தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் இது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திட்ட ஒட்டகத்தை அறுக்க கூடாது என்று நீ கட்டளை போடுவாயானால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ தீர்ப்பு சொல்லியிருக்கிய இந்த தீர்ப்பு எப்படி நாங்க பார்க்கிறோம் தெரியுமா? நாங்கள் அறுக்கக்கூடிய ஆடு மாடு போடக்கூடிய புழுக்கை இருக்கின்றதே, அந்த புழுக்கையை விட கேவலமானது உன்னுடைய தீர்ப்பு. அந்த ஒட்டகம் போடக்கூடிய சாணத்தை விட கேவலமானது உன்னுடைய தீர்ப்பு என்று அரசியல் சாசன சட்ட அடிப்படையில் இந்த நீதிபதிகளுக்கு நாங்க சொல்லிக் கொள்கின்றோம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மற்ற நாட்கள்லாம் சாதாரணமா ஒவ்வொரு வருடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 2-3 ஒட்டகத்தோட நின்றுவிடும். இதுதான் யதார்த்தம். ஆனால் இப்ப என்ன நிலைமை தெரியுமா? கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் இப்ப தொலை முடிஞ்சோடனே குர்பானி கொடுக்கப்படுகின்றது. உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய அந்த தீர்ப்பு என்பது அந்த புழுக்கையை விட கேவலமானது என்பதை டிக்ளேர் பண்ணக்கூடிய விதத்துல நாங்கள் இன்று குர்பானி கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்ட போதும் ஏக இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியோடு நின்றார்களோ அப்படிப்பட்ட உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்பதை நாங்கள் இன்று நிரூபிக்க இருக்கின்றோம். வேணா நீதிபதி வேணா உனக்கு சொல்லு, உன்னுடைய வீட்டுக்குன்னா ஒட்டகக்கறியை கொடுத்து அனுப்புவோம். இப்படி யாரெல்லாம் ஒட்டகக்கறிக்கு சாப்பிட விரும்புகின்றீர்களோ சங்பரிவார கும்பலுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம். அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய அந்த இனமா ஒட்டகக்கறியை கொடுக்க நாங்க தயாராக இருக்கின்றோம். நீ இப்படி எல்லாம் பூச்சாண்டி காட்டிவிட்டால் பயந்து போக இது பயந்தாங்கோலி சமுதாயம் அல்ல என்பதை இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தினுடைய சூளுரையாக இங்கே சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயம் இதுல படிக்க வேண்டிய படிப்பு நிறைய இருக்கின்றது. நாம நம்மளுடைய இந்த கொள்கையில சரியான முறையில் நடைபோடுகின்றோமா? கண்டறியவெல்லாம் நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்த மார்க்கத்தை சீண்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் என்ன? இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த கொள்கையில உறுதியானவர்களா இல்லை. நம்மள ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல இருந்திருப்போமே ஆனால் அந்த சமுதாயம் அவர்களை பார்த்து அஞ்சு நடுங்கியதே அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு நீதிபதியும் ஆயிருப்பான். நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உறுதியோட இல்ல. இங்கே இருக்கக்கூடியவர்கள் இங்கே முஸ்லிமாக இருந்து கொண்டு இங்கே உள்ளவன் தர்கால போய் முட்டிக் கொண்டு இருக்கிறான். சமாதிகளை கட்டிக்கொண்டு கபர்களை முட்டிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த சந்தன கூட இழுத்து கொண்டு கொடிமரத்தை வணங்கிக் கொண்டு சேக முறியது பீரு என்று சொல்லி இப்படி மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் எப்படி உறுதி பெறும்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இறைவனுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்து இது கால் அல்லாஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன் கட்டுப்படு என்று சொன்னால் கட்டுப்பட்டேன் என்பதை தவிர வேறு வார்த்தை பேசாமல் அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட உறுதிமிக்க ஒரு சமுதாயமாக நாம் வாழுவோமே ஆனால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் இருப்போமே ஆனால் நம்மை பார்த்து இந்த கலிசடைகளும் இந்த காவிகளும் இந்த எதிரிகளும் இஸ்லாமிய எதிரிகளும் அஞ்சுவார்கள் என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கொள்கை உறுதியோடு எப்படி தியாகத்தோடு எப்படி அர்ப்பணிப்போடு எப்படி இந்த பகுத்தறிவு பூர்வமாக இந்த ஏக இறைக்கொள்கையை கடைபிடித்தார்களோ அப்படி நாம கடைபிடிக்கக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்.